ஏமா கோயிலுக்கு தானே போறோம். ஆமா. இதுக்கு முன்னே சிட்டில இருந்தோம், உன் இஷ்டப்படி தான் ட்ரெஸ் பண்ணேன். இது கிராமம், இதுக்கப்புறம் இங்கே தான் தங்க போறோம். பார்க்க வெளியில போனா பார்க்க என்ன சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ் போட்டு வரேன் நீனு. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? இதை திருத்தவே முடியாது. பசங்களா, பாப்பா கோயில் போலாமா? கிளம்பிட்டீங்களா? வாங்க 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 போலாமா? அம்மா உதவா இல்லை பண்ணிக்கலாமா? கோவில் வந்தாச்சு, இறங்குங்க. பாப்பா இறங்க. வந்து ரொம்ப நாள் ஆகுதுடா. தம்பி தம்பி சாரிக்கா. ஏமா இந்த மாதிரி ட்ரெஸ் யாராவது போட்டுன்னு வராங்க கோயிலுக்கு? ஏன் பாக்குறோம், எப்படி பாக்குறாங்க உன்னை? அடக்க உடக்கமா ஒரு ட்ரெஸ் எந்த இடத்த போடணுமோ அங்க போடணும். இது கோயில், கோயிலுக்கு வர மாதிரி அது ட்ரெஸ்ஸை குறை சொல்ல. இருந்தாலும் எங்க போடணுமோ அங்க போடு. இங்க இந்த மாதிரி போட்டு கோயிலுக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம தான் கரெக்டா புடவையோ எல்லாமே கட்டிக்கின்னு வருவாங்க. நீ என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வந்து மத்தவங்க பாக்குற அளவுக்கு பண்ணக்கூடாது. நம்ம எதுக்கு வரோம்? கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி கோயிலுக்கு கோலம் எல்லாம் எங்க வந்தாலும் இவனுக்கு தொல்லை எங்க பார்த்தாலும் இருக்கு. நம்ம தான் அடக்க உடக்கமா நடந்துக்கணும். நாம போறதுலதான் மத்தவங்க நம்மளை பார்த்து பரவாயில்லன்னு நம்ம சொல்லணும். நம்ம யாரு? நம்ம தாய் குலம், நம்ம எப்படி வழி நடத்தணும்? பாப்பா கொஞ்சம் வெளில போய் விளையாடுங்க. அப்பா வந்து கூப்பிடுறான், விளையாடுனே இருங்க. அம்மா இங்க பாரு, இங்க பாரு. ட்ரெஸ்ஸை போட்டு வராத. யாராவது சொல்லுவாங்க சொன்னா இல்லையா? அங்கே பார்த்தே இல்லை, எதுவும் பேர் தான் கேட்டாங்க ஒன்று. பேசுறவங்க 1000 பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்குன்னு என்ன நான் மாத்திக்க முடியுமா? இன்னும் உன் ஏற்றுமே கண்ணால் தான் பார்க்குறேன். அப்போ இருந்து உனக்கு தெரியும் தோணவே இல்லையா உனக்கு? அவங்க யார் வேணும்னு பேசுங்க, நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. சொன்னா உனக்கு புரியுது, பார்த்தாதான் புரியுது. மகா அம்மா நிறைய மாடல் ட்ரெஸ் போடுறது தான் அம்மாவே எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம இனிமேல் மாடல் ட்ரெஸ் போடலாம்.